தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், வந்து திமுகவையும் அதிமுகவையும் தாக்கி பேசியிருக்காரு. பல இடத்துல அவர் வந்து திமுக அதிமுக பேசினாலும் கூட அவர் நல்ல அரசியலை முன்னெடுக்கிறாரான்னு கேட்டா இல்ல. அவர் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட பேர் உயிரிழக்கிறாங்க. விக்கிரவாண்டியில நடந்ததுலயும் ஒரு 4-5 பேர் உயிரிழந்தாங்க. மதுரையில நடந்த கூட்டத்திலையும் உயிரிழந்தாங்க. அதே போல கரூர்ல நம்ம சொல்ல முடியாத துயரம், 41 பேர் உயிரை பலி கொடுத்தாங்க. அந்த கூட்டம் வந்து ஒரு ரசிகர்கள் கூட்டமாகவே இன்று வரை இருந்து வருகிறது. நம்ம அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது விஜயினுடைய அரசியல் இருந்து சேலத்துல நடைபெற்றப்ப ஒருவர் உயிரிழந்திருக்காரு. அவர் வந்து மயக்கடைஞ்சு உயிரிழந்தான்னு சொல்றாங்க. சில பேர் வந்து அழைச்சிட்டு போய் காப்பாத்தின அதுக்கு முன்னாடியே உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. பல விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா இது மத்த கூட்டங்கள்ல திராவிட இயக்கங்களிலும் தமிழ் தேசிய இயக்கங்களிலும் நடைபெறதான்னு கேட்டா இல்ல. ஒரு விஜயின் கூட்டத்துல மட்டும் உயிரிழப்பது வந்து வித்தியாசமா நடக்குது. அது ரசிகர்கள் கூட்டம் என்பது தெளிவா தெரிகிறது. ஒரு பண்படுத்தப்பட்ட கூட்டமாகவும் ஒரு அரசியல் ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டமாகவும் விஜயின் கூட்டம் இல்ல. ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சரியான விதமாகவே அந்த கூட்டம் இல்லை. அப்படி பார்க்கும்போது விஜயின் அரசியலை நம்ம கேள்விக்குறியாது. விஜய் வந்து அவரே பேசும்போது சொல்றாரு, 30 விழுக்காடு வாக்கு எங்களுக்கு இருக்கு. 30 விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டு அரசியல நாங்க வச்சிருக்கோம். திராவிட கட்சிகளை தாண்டி நாங்க முன்னுக்கு போயிடுவோம். இப்போதைக்கு 30 விழுக்காடு வாக்கு எங்கள்கிட்ட இருக்குன்னு விஜய் சொல்றாரு. 30 விழுக்காடு வாக்கும் 10 விழுக்காடு வாக்கும் இல்ல, 5 விழுக்காடு வாக்கும் இல்ல. விஜயின் வாக்கு என்ன என்றே தெரியாது. இப்ப திமுக அதிமுகவை பொறுத்தவரையும் 60 ஆண்டுகள் களத்துல இருக்குது. திமுக 70 ஆண்டு கால கட்சி. அதிமுகவை சொல்லும் போது அது ஒரு அப்படி பார்க்கும்போது திமுக அதிமுக இருவரும் திராவிட கட்சிகளும் இங்க வாக்கு வங்கிகளை நிரூபிச்சிருக்கு. அது தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி திமுகவும் சரி அதிமுக சரி இங்க ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு வச்சிருக்கு. 20 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கு. அதே போல தனித்து போட்டியிடுகிற நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கு. 8.22 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கு. ஆனா நிரூபிக்கப்படாத ஒரு சக்தியாக இன்னைக்கு வந்து விஜய் உருவாகிருக்காரு. என்ன வாக்குனே அவருக்கு சொல்ல முடியாது. ஆனா நம்ம எடுத்த ஒரு விஷயம் போனா மிஞ்சி போனா விஜய் எம்எல்ஏ ஆகலாம். விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில விஜய் எம்எல்ஏ ஆகலாம். மத்த எல்லாரும் தோத்துதான் போவாங்க. வேற வழியே இல்ல. விஜயகாந்தே 10 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தார். 2006ல 10 விழுக்காடு வாக்கு தான் விஜயகாந்தே எடுத்தாரு. அப்படி பார்க்கும்போது விஜயின் அரசியல் 10 விழுக்காடை தாண்டாதுன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஊழல்வாதிகளோட கூட்டணி வச்சாங்க. ஊழல்வாதிகளை நான் எதிர்ப்பேங்கிறாரு. ஊழல்வாதிகளை எதிர்ப்பேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை செத்துக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனாவை செத்துக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா யாரு எல்லாருக்கும் தெரியும். ஆதவ் அர்ஜுனா லாட்ரி வித்து சம்பாதிக்கிற அவருடைய மருமகன். அவர் எல்லோருக்கும் தெரியும். அந்த சம்பாத்தியத்துல நான் ஊழலை ஒழிப்பேங்கிறாரு. அதே போல செங்கோட்டையன் யாருன்னு தெரியும். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், வனத்துறை அமைச்சராக இருந்த இதே வாச்சாத்தி படுகொலையில் முக்கிய சூத்திரவாதியா இருந்தது இதே செங்கோட்டையன். அவரும் ஒரு ஊழல்வாதி தான். இந்த ஊழல்வாதிகள் தான் செத்துட்டு நான் ஊழலை ஒழிக்க போறேன், தூய சக்தி, அதிமுக வந்து ஊழல் சக்தி, திமுக வந்து தீய சக்தி, பாஜக தான் என் கொள்கை எதிரி விஜய் பேசுவது சுத்த வேஸ்ட். விஜய் பாஜகவை எந்த இடத்துலையும் தாக்கி பேசல. நேற்று இடத்துலையும் பார்க்கும்போது சேலத்துல நடந்தது பாஜகவை ஒரு இடத்துல கூட அவர் தாக்கி பேசலாம் சொல்ல முடியும். எந்த இடத்துலயும் அந்த அளவுக்கு அதிகமா தாக்கி பேசல. சும்மா லேசா தட்டிட்டு போறாரு தவிர பாஜக இன்னைக்கு அடக்குமுறை பண்ணுது இந்தியா ஃபுல்லா. தமிழ்நாட்டிலும் அந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை எல்லாருக்கும் தெரியும். அந்த அடக்குமுறையும் தீப ஏத்துறதுல அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதுலயும் விஜய் ஒரு வாய் கூட திறக்கல. கவின் ஆணவ படுகொலைக்கு ஒரு வாய் திறக்கல. இதுதான் திறக்காத விஜய் ஒரு நல்ல அரசியலை முன்னெடுப்பாருன்னு எப்படி நம்புறீங்க தமிழக மக்கள்? விஜயின் அரசியலை கேள்வி ஆக்குங்க. விஜய் கேள்வி இருக்குங்க. விஜய் இன்னைக்கு வரையும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல. நேற்று செய்தியாளர்கள்லாம் போய் நிக்கிறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னைக்காவது விஜய் நடத்துவாரா கேட்கும் போது ஒரு உயிரிழப்பு நடக்காவைக்கானுடைய ஐயா நிர்மல்குமார் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது சொல்றாங்க அவரும் நழுவிட்டு பேசுற மாதிரி அப்படியே போயிட்டாரு. இன்னைக்கு வந்து அந்த கட்சிக்காரர்கள் யாரும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதில்ல. பயப்படுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு நல்ல அரசியலை முன்னெடுக்கிறாங்க, ஒரு தூய அரசியலை நாங்க நிலைநாட்டணுங்கிறாங்க. ஆனா வந்து கேட்டோம்னா உங்களுடைய நிலைப்பாடு மதுவிலக்குல உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டோம்னா நாங்க வந்து இன்னும் முடிவெடுக்கல. நாங்க வந்து இதுல உங்க நிலைப்பாடு, இதுல உங்க நிலைப்பாடு, இதுல உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டோம்னா நாங்க இன்னும் முடிவெடுக்கல. எங்க தலைவரு தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நாங்க வெளியிடுவோம். இது ஒரு கீழ்த்தனமான அரசியல். உங்க நிலைப்பாடே தெரியாம ஒரு கொள்கை என்னன்னு கேட்டா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது அது திருக்குறள் வள்ளுவனுடைய கோட்பாடு. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிர்மை நெய்யத்தை போதிக்கின்ற ஒரு கோட்பாடு. அதுவே கொள்கைனா ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க திமுகவுக்கு திராவிடம் என்கிற ஒரு கொள்கை இருக்கு. அது நம்மளுக்கு விமர்சனம் இருக்கு. திராவிடம்ங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் அது ஒரு திராவிட அரசியலா பண்ணுது. திராவிட அரசியலை முன்னெடுக்குது. அதிமுகவும் திராவிடம் தான். அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு இருக்குது. இங்க தமிழர்களுக்கான மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து முன்னேறி வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காம உண்மையும் நேர்மையுமா சாதி மத பெருமை பேசாம இங்க வந்து 8 விழுக்காடு வாக்க நிரூபிச்சிருக்காங்க. விஜய் பேசும்போது சொல்றாரு வந்து என்ன மாதிரி தனியா கட்சி ஆரம்பிச்சு யாராவது முன்னேறி 1 விழுக்காடு வாக்க பெற முடியுமான்னு கேட்டா நாம் தமிழர் கட்சி இங்க பெற்றிருக்கு. விஜய் வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். விஜய் தெரியாம பேசுறாரா என்னன்னு தெரியல. ஆனா வந்து
மரியாதைக்குரிய விஜய் அவர்களே, இங்க வந்து பல கட்சிகள் நிரூபிச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் மீது நம்மளுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கு. ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் இங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்திருக்கு. தனியா கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்து ஒரு மிக பெரும் தலைவரா அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இருந்திருக்காங்க. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியும் அது தான். ஒரு மிக பெரும் ஒரு பிற்படுத்த சமூகத்திலிருந்து வந்து எழுச்சி விடுத்து ஒரு 100க்கும் மேற்பட்ட அம்பேத்கர் சிலையை நான் திறக்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மாபெரும் தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சி உருவெடுத்தது. அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க வாக்கு வங்கியே நிரூபிக்கல. இங்க பல கட்சிகள் தமிழ்நாட்டில் நிரூபிச்சிருக்கு. ஒரு வாக்காளர் தேமுதிகவும் நிரூபிச்சிருக்கு, எல்லா கட்சிகளும் நிரூபிச்சிருக்கு. ஆனா சொல்றேன், நீங்க நிரூபிச்சிருக்கீங்களா? 26ல உங்களுடைய ஓட்டு என்ன? அது உறுதியான எங்களாலையும் சொல்ல முடியல, என்னாலையும் சொல்ல முடியல, யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க எவ்வளவு ஓட்டு எடுக்க போறேன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி பார்க்கும்போது விஜயின் அரசியல் நம்ம ரொம்ப கேள்விலாம் எழுப்பல. எந்த இடத்துலயும் திட்டவும் செய்யல, எந்த இடத்துலயும் விமர்சிக்கவும் செய்யல. நாம ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர் என்ன கேட்கிறோம்னா, ஒரு கேள்வி எழுப்புறோம். விஜய், இதுக்கெல்லாம் உங்க நிலைப்பாடு என்ன? இதுக்கு இந்த இதுல உங்க நிலைப்பாடு என்ன? மதுவிலக்குல நிலைப்பாடு என்ன? பரந்தூர்ல உங்க நிலைப்பாடு என்ன? அதே போல இந்த மாதிரி ஆசிரியர்களும், பகுதி நேர ஆசிரியர்களும், துப்புரவு தொழிலாளர்களும், சத்துணவு ஊழியர்களும் போராடி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு என்ன? நேர்ல களத்துக்கு போனீங்களா? எந்த மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு முழுவதும் போராடிட்டு இருக்காங்க. என்ன காரணத்தை வச்சு போராடுறாங்கன்னா, எங்களுக்கான ஊக்கத்தொகை, எங்களுக்கான உதவித்தொகையை அதிகரிங்க, எங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யுங்க, எங்களுக்கான ஒரு நல்வாழ்வான ஒரு சமூகத்தை இங்க கொடுங்க அப்படின்னு ஒரு கேள்வியோட மக்கள் போராடி கொண்டிருக்காங்க. தலைநகர் முழுவதும் போராட்ட களமா வெடிச்சுட்டு இருக்கு. இந்த சமயத்துல நீ கரூர்ல ஒரு 5000 பேர் மீட்டிங் போட்டு ஒரு ஆளை சாவடிக்கலாம், எனக்கு ஒண்ணும் புரியல. உன் கூட்டத்துக்கு வரவங்க மட்டும் செத்து போறாங்க, என்ன காரணம்? என்ன காரணம் புரியல. ரொம்ப விமர்சனம் பண்ணல. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் விஜய், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்க நடத்துங்க, அப்ப எல்லா கேள்வியும் விடைபெறும். உறவுகளுக்கு நன்றி.